நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மெய்யாகவே நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். அவர் ஜீவனுள்ள ஒரு தேவன். அவர் மரித்தாலும் இதோ சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் போனது மாத்திரமல்லாமல் நீங்களும் நானும் தனியே இல்லை, நம்மை தேற்றும்படியாக, நம்மை வழிநடத்தும்படியாக, சரியான பாதையில் செல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அவர் தந்தரளி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஒருவரும் தனியா இல்லை, கர்த்தரோடு கூட இருக்கிறீர்கள். கர்த்தரின் ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறார். இந்த காலை வேளையிலே ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆமென் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆமென் ஒன்றாயிருக்கிறபடினால் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர்களை அவர் துடைக்க வல்லமை உள்ளவர். பரிபூர்ண ஒரு தேவன் அவர். ஆமென். உங்களையும் என்னையும் உருவாக்கி அப்படியே போட்டுவிட்டு செல்கிறவர் அல்ல. தாயின் வயிற்றிலே நீங்களும் நானும் தோன்றும் முன்பதாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக நம்முடைய எலும்புகள் ஒவ்வொன்றும் அங்கங்கள் உருவாகும் போதும் அவருடைய பார்வை நேரடியாக இருந்தது. நம்முடைய வாயில் சொல் பிறவாவதற்கு முன்னே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஒரு நல்ல தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு வார்த்தைக்காக இல்லைன்றால் ஏதோ ஒரு கடவுளை மையப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆமீன் சொல்லப்படவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தகப்பன். அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்து அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஆமீன். இந்த வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்ற காரியம் என்ன தெரியுமா? ஆமீன். உங்களை விசாரிக்கிறவர். நீங்கள் தனியா இல்லை, நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீர்கள். வேதத்திலே சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மனுஷனை அவர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை அவர் விசாரிப்பதற்கும் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன். யோசித்து பாருங்கள். ஆமென். ஆதி நாட்களில் கடிதம் எழுதி காத்திருப்பார்கள், கடிதம் வந்து விசாரித்தார்களா என்று சொல்லி. இல்லை என்றால் போகிற பிள்ளையினிடத்தில் சொல்லி அனுப்புவார்கள். ஆமென். அவர்களை விசாரித்ததாய் சொல்லி, இவர்களை விசாரித்ததாய் சொல்லி. ஏனென்றால் அந்த நாட்களிலே தொடர்பு என்பது வெகு தூரமாக இருந்தது, வெகு தொலைவாக இருந்தது. இன்றைக்கு அப்படியல்ல, வெகு நெருக்கமாகிவிட்டது. ஆனால் உறவுகளிலே விரிசல்கள் இருக்கிறது. எல்லாருடைய கைகளிலும் செல்போன்கள் இருக்கிறது. நிமிஷத்திற்கு ஒரு நேரத்தில் நாம் பேசிவிடலாம். ஆனால் ஒருவரோடு ஒருவர் பேசுவது மிகவும் கடினமாக மாறிவிட்டது. காரணம் என்ன? மனிதர்களுடைய உறவு அற்றுப்போகின்ற சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? இயேசுவை முழுமையாய் அறிந்து கொள்ளாததினால், இயேசுவை நேசிக்காததினால். பிரியமானவர்களே, அவர் நம்மை விசாரிக்கிறவர். நீங்கள் தனியே விடப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கலாம், இல்லைஎன்றால் தூக்கி எறியப்பட்டவர்கள் போல இருக்கலாம். அவர் நம்மை நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம், அவர் நம்மை விசாரிப்பதற்கு. யோசித்து பாருங்கள். படைத்த தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். நம்முடைய எலும்புகளும் தசைகளும் உருவாவதற்கு முன்பே அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உங்களை அவர் கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். விசாரிக்கும் ஒரு நல்ல தகப்பன். இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோபுவின் புத்தகத்தை நீங்கள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், காலைதோறும் அவனை விசாரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. காலைதோறும், ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு தேவன். இன்றைக்கு என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறான், எப்படி நடக்கிறான், எப்படி செயல்படுகிறான், இன்றைக்கு என்ன செய்ய போகிறான்? நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை அநேக நேரங்களில் எண்ணலாம், என்னை விசாரிப்பதற்கு யார் உண்டு? என்னை எல்லாரும் மறந்து போனார்கள், எனக்கு பெற்றோர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, உறவு இல்லை, ஒரு தொப்புள் கொடி இல்லை என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை நடத்துகிறவர் யார் தெரியுமா? உங்களை விசாரிக்கிறவர் யார் தெரியுமா? அவர்தான் பரம தகப்பன், நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த நல்ல தகப்பன் உங்களை விசாரிக்கிறவர். அந்த தேவனை நீங்கள் முழுமையாய் சார்ந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் வருகின்ற நெருக்கங்கள், கவலைகள், பாச போராட்டங்கள் எல்லாம் மாறிவிடும். கர்த்தரே உங்களுக்கு துணையாயிருப்பார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு காரியத்தில் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சொல்லுகிறார், திக்கற்றோரை அவர் விசாரிக்கிற தேவன். திக்கற்றோரையும் விதவைகளையும் அவர் விசாரிக்கிற தேவன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதும் ஆகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை விசாரிக்கிற மனிதர்களை கர்த்தர் நேசிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 68:5 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அனாதையாக இருக்கிறவர்கள், விதவையாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு விசாரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை விசாரிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அது மாத்திரமல்ல, இயேசு அவர்கள் மேல் அதிக கரிசனை கொண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்களோ, தனிமையாய் திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் நமக்காக உண்டு. இந்த பூமியிலே அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது, நம்மை திடப்படுத்துகிறது. அவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதற்கு ஒரு மனிதன் அல்ல, நம்மை படைத்த ஒரு நல்ல தெய்வம். அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை, அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளை அவர் பலப்படுத்துகிறார், உயிர் பெறச் செய்கிறார். உலர்ந்து போன மனிதர்கள், தொய்ந்து போன மனிதர்கள், நலிந்து போன மனிதர்கள் யாராயிருந்தாலும் அவர் சமூகத்திற்கு வரும் பொழுது அவர் புது பலன் கொடுத்து உயிர் பெறச் செய்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறவர். இரண்டாவதாக சொல்லும் பொழுது திக்கற்ற பிள்ளைகளாய், விதவைகளாய் யாராயிருந்தாலும் அப்பேற்பட்ட மனிதரையும் அவர் விசாரிக்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, நம் தேவன் எல்லோரையும் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறது பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. நிறைய பேர் உங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு நடைபோடும் பொழுது அந்த கவலை நிமித்தமாக மனம் குன்றி போய்விடுகிறது, மனம் குறுகி போய்விடுகிறது. யாரிடம் போய் சொல்லுவது? யாரும் இல்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நம்மை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. அவரிடத்தில் உங்களுடைய கவலைகளை சொல்லுங்கள், அவரோடு பேசுங்கள். அவர் ஒரு நல்ல தகப்பன், நல்ல மேய்ப்பன். சரியாய் உங்களுடைய கவலைகளை விசாரிப்பார். கேட்டும் கேட்காத மாதிரி இருக்க மாட்டார். கேட்டால் பதில் செய்வார். நீங்கள் அவரிடத்தில் முறையிட்டால், அவரிடத்தில் விண்ணப்பித்தால் அவர் பதில் கொடுக்காமல் ஒரு நாள் விடவே மாட்டார். சில பதில்கள் தாமதமாக இருப்பது போல இருக்கலாம், சில பதில்களுக்கு, சில கேள்விகளுக்கு பதிலே வராதது போல இருக்கலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அவர் என்ன பதில் கொடுத்தாலும் சரி, கொடாமல் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும், அது தீமையாகவே இருக்காது. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் படைத்த தேவன் அப்படி நம்மை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதத்திலே ரூத் என்கிற ஒரு பெண்மணி இருந்தாள். அவருடைய வாழ்க்கை மிகவும் குறுகிய வயதிலே நொறுங்கி போனது. இனி என்ன செய்வது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய குடும்பமே அழிந்து கொண்டது. அவருடைய குடும்பத்தின் நிலைகள் வித்தியாசமாக மாறியது. அவருடைய தன்னை மாமியாரோடு கூட நெருக்கமாக இருந்தாள், உறவை விடவே இல்லை. மாமியார் சொன்னால், நீ உன் இனத்தாரிடத்திற்கு போய்விடு, இனி உனக்கு ஏதாவது வாழ்க்கை கிடைக்கட்டும் என்று சொல்லி பார்த்தாள். இல்லை, முடியவே முடியாது என்று சொல்லி ரூத் அவருடைய மாமியாரோடு கூட நெருங்கி வாழ்ந்து கொண்டே இருந்தாள். எங்கு சென்றாலும் இருப்பேன் என்று சொல்லி அவள் பின்னாகவே சென்றாள். பிரியமானவர்களே, இறுதியாக நடந்தது என்ன? வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ரூத் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாள இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது என்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வயலில் அவள் வேலை செய்கிறாள். வேலை செய்யும் பொழுது அவர் விசாரிக்கிறார், எப்பேற்பட்ட மகள் என்று சொல்லி. நீங்கள் அதற்கு அடுத்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லி ரூத் 2ஆம் அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவளுடைய செய்கை மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறபடியினால் போவாஸ் அவளுக்கு உதவி செய்து அவளை விசாரித்தான். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, கணவர் மரணமடைந்து விட்டார், உறவுகள் எல்லாம் எங்கேயோ ஓடிப்போனார்கள், இனி எங்கே செல்வது? ரூத்துக்கு அப்படிப்பட்ட நிலைமைதான். ஆனால் அவள் கவலை கொள்ளவில்லை, மாமியாரோடு கூட இருந்தாள். இனி வாழ்க்கை இங்கேதான் என்று சொல்லி தைரியமாய் அவருடைய மாமியாருக்கு வேண்டிய எல்லா சேவைகளையும் செய்து கொண்டே வந்தாள். அவருடைய வாழ்க்கையை பார்த்த போவாஸ் அவளுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் அவருடைய வயலில் அவன் செய்து கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே,
கர்த்தர் விசாரிக்கிறவர். நாம் ஏற்கனவே கேட்டது போல திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் விசாரிக்கிறவர். விடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அவர்களுடைய பிரச்சனைகளை ஆழமாய் அறிந்திருக்கிறார். எவ்வளவு நெருக்கம் வரும், எத்தனை பேர் ஏளனமாய் பேசுவார்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அவர்களை பற்றி பிரத்யேகமாக எழுதுகிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவர். ரூத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படி விசாரித்து அவளுக்கு நலன் செய்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆமென், நம்முடைய தேவன் நம்முடைய கவலைகளை விசாரித்து சரியாக பதில் செய்கிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். ஆகவே உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இறுதியாக ஆண்டவர் காயம் கட்டி நம்முடைய கவலைகளை விசாரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே வாசிக்கலாம். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தள்ளுண்டவள், உன்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒதுக்கிவிடப்பட்ட சீயோன், ஒதுக்கிவிடப்பட்ட மனிதன் என்று சொல்லி அநேகர் உன்னை ஏளனமாய் பேசலாம். காரணம் என்ன? பாபிலோனுடைய படைகள் ஏராளமாய் படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. அவைகளிலிருந்து மீட்சி பெற முடியவில்லை. எருசலேமுக்கு மீட்பு என்பது கிடைக்கவே இல்லை. எஸ்ரா வந்தார்கள், நெகேமியா வந்தார்கள், பல தீர்க்கதரிசிகள் வந்து எவ்வளவோ உதவி செய்து பார்க்கின்றார்கள். யார் என் காயத்தை ஆற்றுவார்? யார் என் துக்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள்? மிகுந்த கவலையோடு கூட சீயோன் ஆமென் வெறுக்கப்பட்டவளாய் ஒதுக்கப்பட்டவளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். நம்முடைய காயங்களை அவர் ஆற்றுவார். நம்முடைய எல்லா குறைவுகளையும் அவர் மாற்றி நிறைவாய் நமக்கு நன்மைகளை கொடுப்பார். நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு இருக்கிறது, நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவரை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஏளனமாக பார்த்து சொல்லாதீங்க, இவர் என்ன செஞ்சிட போகிறார் இந்த கடவுள் அப்படின்னு நினைக்காதீங்க. எத்தனையோ முறை கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டா நினைக்காதீங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேளுங்க. அவர் நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போன போது கூட, வாழ்வுக்கு வழி இல்லை என்று சொல்லி தன்னுடைய ஆஸ்திகள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்த போதும், நண்பர்கள் எல்லாரையும் இழந்த போது கூட, என் தகப்பன் வீட்டிற்கு செல்வேன் என்று சொல்லி திரும்பி வரும் பொழுது ஆமென், தகப்பன் அவனுக்காக காத்திருக்கிறார். அப்படி உங்கள் ஒவ்வொருவருக்காக பரம தகப்பன் காத்திருக்கிறார். நீங்கள் திரும்ப வாருங்கள், அவரிடத்தில் நீங்கள் வாருங்கள், அவரிடத்தில் முறையிடுங்கள், அவரோடு பேசுங்கள், மனிதர்களிடத்தில் அல்ல. எத்தனை பேர்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது உங்களுடைய கவலைகளை சொல்வதனால மன ஆறுதல் கிடைத்தது உண்டா? பலர் ஆலோசனை கொடுப்பதற்கு இருப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு யார் உண்டு? அண்ட சராசரங்களை படைத்தவர், அகிலத்தை உருவாக்கினவர், எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தம்முடைய கைகளில் வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. அவர்தான் நம்மை விசாரிக்க முடியும், அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், அவர்தான் நமக்கு நன்மை செய்ய முடியும். அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய காயங்களை கட்டி, உங்களுடைய ரணங்களை, பிரச்சனைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன், அவர் விசாரிப்பவர். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை மறந்துடாதீங்க. எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. அந்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வெள்ளம் போல சத்துரு எதிராய் வரலாம், பிரச்சனைகள் பெரிதாய் தோன்றலாம், போராட்டங்கள் பெரியதாக இருக்கலாம். பயப்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கு நல்லவர், அவர் மிகவும் நமக்கு துணையாயிருப்பவர். எருசலேமின் சமாதானம் நிச்சயமாய் உண்டு உங்களுக்கு. சீயோன் பர்வதத்தை போல உங்களையும் உடைய குடும்பத்தையும் ஆமென் ஆசீர்வதித்தவர், செழிப்பாக்குவார், நன்மையாக்குவார். இறுதியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆடுகளை குறித்து விசாரிக்கிற மனிதர்கள் இல்லை, தேடுகிறவர்கள் இல்லை. தொழுவத்தில் இருந்து தொலைந்து போன ஆடுகள் ஏராளம் உண்டையா. ஒரு ஆட்டிற்காக
தகப்பன் 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை தேடி போனார். இன்றைக்கு தேசத்திலே பல கோடி ஜனங்கள் இருக்கின்றார்கள். காணாமல் போன ஆடுகள் பல உண்டு ஐயா. தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் பல உண்டு. அவைகளை பற்றி கவலை கொள்ளுகிறவர்கள், அவளை பற்றி அக்கறை கொள்ளுகிறவர்கள், அவர்களை பற்றி விசாரிக்கிற மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் கவலைகளும் பாரங்களும் நெருக்கங்களும் தேவைகளும் அதிகமாயிருக்கு. யார் எனக்கு உண்டு என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்க கர்த்தர் எதை குறித்து விசாரிக்க விரும்புகிறார் தெரியுமா? காணாமல் போன ஆடுகள், நித்திய ராஜ்யத்தை வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆடுகள், விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற, எங்கெங்கெல்லாமோ நடந்து திரிகின்ற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. இவர்களை விசாரிக்கின்ற மனிதர்கள், இவர்களை தேடி செல்லுகின்ற மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். நம் கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். நீங்கள் அவருடைய வேலைக்காக ஆயத்தமாவீர்களா? அவருடைய ஆடுகளை விசாரிப்பீர்களா? ஏராளமான ஆடுகள், தொழுவத்தில் இல்லாத ஆடுகள், பிரச்சனையோடு எப்படியோ நம்பிக்கை எங்கெங்கெல்லாமோ சென்று கொண்டிருக்கிற, எத்தனையோ நம்பிக்கைகளோடு சென்று கொண்டிருக்கிற, பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்கள் உண்டு. ஆனால் அவர்களால் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு மாத்திரமே அதை கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய, விசாரிக்கக்கூடிய நபர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நபர்களில் நீங்களும் ஒருவராய் இருக்க மாட்டீர்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய பிள்ளை என்றால் அவர் விரும்புகிறதை நீங்கள் செய்வீர்கள் அல்லவா? அவர் விரும்புகிறதை நீங்கள் செய்ய அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளை என்றால் அவர் உங்களுக்கு முழுமையாய் விசாரிப்பார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். உங்களுடைய கவலைகளை, காயங்களை எல்லாவற்றையும் மாற்றுவார். திக்கற்றவர்களாய், தனிமரமாய், தொலைந்து போன மனிதர்களாக இருக்கலாம். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எனக்கு யாருமே இல்லையே, எங்கள் வீட்டில் உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் தனியாக இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நம்மை விசாரிக்கிறவர், அவர் அணைத்து கொள்ளுகிறவர். நீங்கள் தூரமாய் போயிருந்தாலும் திரும்ப வாங்க, திரும்ப வாங்க, கர்த்தரிடத்தில் வாங்க. இயேசுவே நானும் மண்டை வருகிறேன் என்று சொல்லுங்க. அவர் உங்களை விசாரித்து உங்களை சரியாய் வழி நடத்துவார். அவரண்டை நோக்கி பார்ப்போமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? நம்மை விசாரிக்கிற தேவனிடத்தில் நாம் போய் முறையிடுவோம். என்ன பிரச்சனை வந்தால் என்ன, அவருக்காக வாழ்வோம். அவர் நம்மை விசாரித்து நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு புது வாழ்வை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எந்த சூழ்நிலையாயினும், எந்த நிலையாயினும் அவர் ஒரு நாளும் நம்மை தள்ளவே மாட்டார். புது ஜீவனை கொடுத்து நம்மை நடத்துகிறவர். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆமென். தொலைந்து போன ஆடுகளை தேடுகிற கர்த்தர், அதிகாலையிலே ஆமென் நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். நம்மை நினைத்து பார்ப்பதற்கு அவர் எம்மாத்திரம். காற்றையும் கடலையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர் நம்மை உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்து, என்னுடைய மகன், என்னுடைய மகள் எப்படி இருக்கிறாள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நம்மை நினைக்கிறாரே. இந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவன். இந்த தேவனை விட்டு எவ்வளவாய் தூரம் போனோம், எவ்வளவாய் சோரம் போனோம். ஆண்டவரே, என்னை மன்னியும். உமக்கு விரோதமாக இருந்த நாட்களை மன்னியும். ஆண்டவரே, முறுமுறுத்த நாட்களை மன்னியும். உமக்கு பிரியமில்லாமல் நடந்த நாட்களை மன்னியும். உமக்கு இனி பிரியமாய் பிரயோஜனமுள்ள மனிதனாய் வாழும் பாக்கியத்தை எனக்கு தாரும். ஆண்டவரிடத்தில் அப்படி கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் கேளுங்கள், ஆண்டவரை நோக்கி கேளுங்கள். அற்புதங்களை செய்கிற நல்ல ஒரு தகப்பன் அவர். நம்மை விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன் அவர். நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். நீங்கள் உங்களுடைய கவலைகளை நீங்களே சுமந்து கொள்ளாதிருங்கள். அதை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் நன்மைகளை கொடுப்பார். உங்களுக்கு விடுதலை அருளி செய்வார். புதிய ஜீவனை உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் செழிப்பாக்குவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய தொழில்களில், என்னுடைய பிஸ்னஸில், என்னுடைய வேலை ஸ்தலங்களில் என்னை விசாரிப்பார் யார் உண்டு? எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, ஐயோ இவ்வளவு கடன் பாரத்தோடு இருக்கிறேன், இவ்வளவு ஆமென் ஓட்டம் ஓடியும் நன்மை கிடைக்கவில்லையே, ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, அதற்குரிய பலன் கிட்டவில்லையே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் சரியான பாதையிலே உங்களை நடத்துவார், சரியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் திக்கற்றவர்களாய், தனிமையாய், விதவைகளாய் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் காயங்களை கட்டுகிற அவர் ஒரு நல்ல தகப்பன். அவரை சார்ந்து பார்ப்போம். இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கேளுங்கள்.
எங்கள் குடும்பத்திற்கு, எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒருவேளை முதிர் வயதில் இருக்கலாம், வயதான காலத்தில் யாருமே இல்லையே என்னோடு பேசுவதற்கு என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களோடு உங்களுடைய இதயத்திரை புரிந்து கொண்ட ஒரு நல்ல தேவன் உண்டு. அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்கள் காயங்களை கட்டுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பல்வேறு துக்கங்களோடு, துயரங்களோடு, கவலைகளோடு என்னை விசாரிப்பார் யார் உண்டு? ஒதுக்கப்பட்டவனாய், தள்ளப்பட்டவனாய் இருக்கிறேனே என்று சொல்லி எண்ணுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு மறுவாழ்வு உண்டாகட்டப்பா, புதிய ஜீவன் கிடைக்கட்டும். கர்த்தர் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. பரமராஜாவே, நீர் அவர்களுக்கு நன்மை செய்வீராகப்பா. புது சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இனி தோல்வி என்பது இல்லை. எவ்வளவு பெரிய வெள்ளங்கள், ஆமென், பிசாசு எதிராய் வந்தாலும் கர்த்தர் நீர் கொடியேற்றுகிறவர், நீர் ஜெயக்கொடியானவர். அவருடைய வாழ்க்கைக்கு நன்மை செய்வீராக. ஆமென். வறண்டு போன, துவண்டு போன, ஆமென், மெலிந்து போன, நலிந்து போன, ஐயோ வாழ்வேல் என்று சொல்லி இணைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆற்றி தேற்றும். ஆண்டவரே, இந்த ஜனத்தை விசாரிக்கிற மனிதர்களை அவர்கள் மாறட்டும். அப்படி நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. இந்த ஜனத்தை ஆமென் நேசித்து வழிநடத்துகிற பிள்ளைகளை அவர்கள் உருவாக்கப்படட்டும். அப்படி நீர் அவர்களை உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. எல்லா சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. உங்களை விசாரிக்கிறவர். நீங்கள் பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். ஆமென். இந்த சந்தோஷமான செய்தியை, இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. மீண்டும் இன்னொரு முறை நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.